உலகத்திலேயே மிகப்பெரிய பொய் ஒன்னு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அதிகாரமோ பணமோ நிஜத்துல எப்படி வேலை செய்துங்கிற அந்த இருண்ட பக்கத்தை நாம உடைக்க போறோம். பல நூற்றாண்டுகளா நம்ம கிட்ட இருந்து மறைக்கப்பட்ட அந்த ரகசியங்கள் என்னென்ன? வாங்க உள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சு பாருங்க. குளுத்துற வெயில்ல அவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு தொழிலாளியோ விவசாயியோ ஏன் இன்னும் கோடீஸ்வரன் ஆகல? ஆனா ஏசி ரூம்ல சில்லுன்னு உட்கார்ந்துகிட்டு வெறும் ஃபோன் கால்ஸ் பேசுற ஒருத்தர் மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரர் ஆகிறார்? இதிலிருந்தே ஒன்னு தெளிவா புரியுது இல்லையா? வெறும் கடின உழைப்பு மட்டுமே செல்வத்துக்கான ரகசியம் கிடையவே கிடையாது. பகுதி 1. கடின உழைப்பு என்ற மிகப்பெரிய பொய். உண்மையான பணக்காரர்கள் அவங்க எப்படி அவ்வளோ பெரிய ஆளானாங்கன்னு நிஜமான ரகசியத்தை எப்பவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா காலையில 5 மணிக்கு எந்திரிங்க, கடுமையா உழைங்க அப்படின்னு ஊக்கமூட்டுற மாதிரி சில பொய்களை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையான ரகசியங்களை 500 வருஷத்துக்கு முன்னாடியே நிக்கோலோ மக்கியாவெல்லி எழுதிட்டார். அந்த புத்தகம் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா? அந்த காலத்துல திருச்சபை அதை தடை செஞ்சது மட்டும் இல்லாம அரசாங்கங்கள் அதை கொளுத்துனாங்க. பகுதி 2. மறைந்திருக்கும் நரியாக இருங்கள். மக்கியாவெல்லியோட மிக முக்கியமான ஒரு விதி இதுதான். சிங்கம் கர்ஜிக்கும், கெத்த வெளியே சுத்தம், ஆனா அதனாலேயே அது வேட்டையாடப்படும். ஆனா நிறைய பாருங்க, சத்தமே இல்லாம புதற்குள்ள மறைஞ்சிருக்கும். அதனாலதான் அது உயிர் வாழ்ந்து நினைச்சதை சாதிக்குது. சோஷியல் மீடியால சிங்கமா கர்ஜிக்கிறத முதல்ல நிறுத்துங்க. ஒரு நரி மாதிரி சத்தம் இல்லாம நகர ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையே கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். புதுசா ஒரு ஐபோன் வாங்கிட்டு உடனே இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க. மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நீங்க நினைக்கலாம். ஆனா நிஜத்துல என்ன நடக்கும்? சொந்தக்காரங்க பொறாமப்படுவாங்க, நண்பர்கள் கடன் கேட்க வருவாங்க, போட்டியாளர்கள் உங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது மூலமா நீங்க கெத்தா மாறல, மத்தவங்களுக்கு ஒரு இரையா மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஃப்ளாரன்ஸ் நகர்ல பிரான்சிஸ்கோன்னு ஒரு வியாபாரி இருந்தாரு. முதல் வருஷமே அவருக்கு மிகப்பெரிய லாபம் கிடைச்சது. ஆனா அவர் அதை வெளியே காட்டிக்கவே இல்லை. பழைய சட்டையே போட்டுக்கிட்டு வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்குப்பான்னு நடிச்சார். இதனால என்னாச்சு? மற்ற வியாபாரிகள் இவரை ஒரு போட்டியாளராகவே கண்டுக்கல. விநியோகஸ்தர்களும் பரிதாபப்பட்டு கம்மி விலைக்கு பொருட்களை கொடுத்தாங்க. கரெக்டா 5 வருஷத்துல அந்த நகரத்தோட மிகப்பெரிய வியாபாரியா அவரு சத்தம் இல்லாம உருவெடுத்தார். இதுதாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக். பகுதி 3. உங்கள் கூட்டத்திலேயே இருக்கும் எதிரிகள். இது கொஞ்சம் கசப்பான உண்மைதான். உங்க உண்மையான எதிரி உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிட்ற ஒருத்தரா கூட இருக்கலாம். மும்பைல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 100 கோடி மதிப்பு தொட்ட உடனே அதோட நிறுவனர் ஒரு பெரிய பார்ட்டி வச்சு அவரோட பிசினஸ் ரகசியங்களை டீம் கிட்ட பெருமையா சொன்னாரு. அடுத்த 6 மாசத்துல அவரோட மேனேஜர் அந்த ஐடியாவை அப்படியே திருடிட்டு போயிட்டாரு. கம்பெனி முடங்கிடுச்சு. நீங்க முழுசா ஜெயிக்கிற வரைக்கும் உங்க பிளான் உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியமா இருக்கணும். பகுதி 4. ஒரு நிழல் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்கள். உண்மையான அதிகாரம்னா என்ன நினைக்கிறீங்க? இன்ஸ்டாகிராம்ல 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறது இல்லைங்க. அந்த ஃபாலோவர்ஸை விலக்கி வாங்கி விளம்பரம் போடுற முகமே தெரியாத அந்த முதலாளி இருக்கார் பாத்தீங்களா? அவர் தான் நிஜமான பவர்ஃபுல் ஆள். அதனால பல வருமான வழிகளை உருவாக்குங்க. ஆனா அதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. உங்க முதலீடுகள், உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கும் உங்க ஆடிட்டருக்கும் மட்டும்தான் தெரியணும். இது எல்லாத்துக்கும் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். 2017 பிட்காயின்ல 1 லட்சம் முதலீடு செஞ்ச ஒருத்தர் அது 5 லட்சம் ஆன உடனே உலகத்துக்கே பெருமையா தம்பட்டம் அடிச்சான். ஆனா திடீர்னு மார்க்கெட் சரிஞ்ச போது பதற்றத்துல எல்லாத்தையும் வித்துட்டு நடுத்தெருவுல நின்னான். ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எது வேகமா பிரகாசிக்குதோ அது அதே வேகத்துல அணைஞ்சு போயிடும். உண்மையான செல்வம் ரொம்ப மெதுவாதான் கட்டப்படும். மக்கள் எப்பவுமே உங்களை நீங்க யாருன்னு பார்க்க மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு எப்படி தெரியுறீங்களோ அப்படிதான் பார்ப்பாங்க. ஆஃபீஸ்ல நீங்க ரொம்ப புத்திசாலின்னு தெரிஞ்சா என்னாகும்? மொத்த வேலையும் உங்க தலையில தான் விழியும். உங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் நடக்கும். அதனால உங்களோட திறமைகளை கொஞ்சம் ரகசியமாவே வைங்க. எப்ப தேவையோ அப்ப மட்டும் அதை சரியா வெளிப்படுத்துங்க. பகுதி 5. ஆடம்பரத்தை விட அமைப்புகளே முக்கியம். கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு காசு வருதுன்னா வருத்தப்பட வேண்டாம். நீங்க ஒரு தங்க குண்டல அடைக்கப்பட்ட அடிமைதான். பெருமைக்காக ஒரு ஃபெராரி கார் வாங்குறது சும்மா ஒரு நினைவு சின்னம் கட்டுற மாதிரி. அது உங்க ஈகோவை மட்டும்தான் வளர்க்கும், உங்க பேங்க் அக்கௌண்ட்டே இல்ல. ஆனா நீங்க நிம்மதியா தூங்கும்போது கூட உங்களுக்கு பணம் வர வைக்கிறது தான் ஒரு உண்மையான சிஸ்டம். அதனால ஷோ ஆஃப் பண்றதை நிறுத்திட்டு பாசிவ் இன்கம் தரக்கூடிய பிசினஸ் அமைப்புகளை உருவாக்குங்க. ஐக்கியா நிறுவனத்தோட நிறுவனர் இங்குவார் கேம்ப்ராட்டை எடுத்துக்கோங்க. இவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 58 பில்லியன் டாலர்கள். அத நம்பர்ல எழுதுனா எவ்வளோ பெரிய தொகைன்னு நினைச்சு பாருங்க. ஆனா அவர் ஓட்டுனது ஒரு 15 வருஷ பழைய கார். அவர் பயணம் செஞ்சது சாதாரண எக்கனாமி கிளாஸ்ல தான். இதுல இருந்து என்ன தெரியுது? உண்மையான செல்வந்தர்களுக்கு தாங்கள் யாருங்கிறத யார்கிட்டையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுதாங்க அந்த முத்தாய்ப்பான உண்மை. உங்ககிட்ட பணம் இருக்குன்ற சத்தம் வெளியே யாருக்கும் கேட்கக்கூடாது. ஏன்னா பணம் சத்தமானது, ஆனா செல்வம் ரொம்ப அமைதியானது. நீங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அதை இந்த உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டிய எந்த கட்டாயமும் உங்களுக்கு கிடையாது.
இந்த ரகசியங்கள் பணத்தை பத்தின உங்க பார்வையவே மாத்திருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்க சிங்கமா கர்ஜிச்சு சிக்கல்ல மாட்ட போறீங்களா, இல்ல நரியா சத்தமில்லாம சாதிக்க போறீங்களா? நீங்க நிஜத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா கமெண்ட்ல நான் நிஜத்தை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு தைரியமா டைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.